கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளுக்கு மிகுந்த அறுவடையை கொடுக்கணும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா நம்ம எதில் சோர்ந்து போகக்கூடாதாம், எதில் நம்ம தளர்ந்து போய் இருந்து விடக்கூடாதாம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போய்விடவே கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, நல்லது செய்கிறவனுக்கு காலமே இல்லை, நல்லது செய்கிறவனுக்கு காலமே இல்லை. நான் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அப்படி தானே? இன்றைக்கி அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணெல்லாம் என்ன செஞ்சிடணும், வெளியே போயிடணும். கர்த்தர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இடைப்பெறுவாராக. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நன்மை செய்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்க. எதை படிக்கிறீங்களோ இல்லையோ நன்மை செய்கிறதை நீங்கள் படிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை கற்றுக் கொடுத்தார் சீசர்களுக்கு. இதை அவர் கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்க. அவரும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் இல்லை? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று நம்ம வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் சீசர்களுக்கு சொல்லும்போது அவர் எப்படி இருந்தாராம், அவர் என்ன சொல்லி கொடுத்தார், உன் சத்துருக்களுக்கும் உன்னை பகைக்கிறவர்களுக்கும் உனக்கு துரோகம் செய்கிறவருக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் நீ என்ன செய்யணும், நன்மையை செய்யணும். நீ நன்மை செய்கிற சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதுனா நீ நல்லவனாய் வாழ கற்றுக்கொள்ளணும். வேதம் அதை தான் சொல்லி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துடைய பிரமாணங்களை அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே அதிகமாக நேசிக்கிறான். இந்த உலகத்தில் சில மனுஷங்க நினைப்பாங்க, நான் என்ன அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எதை செஞ்சு கடைசியில் என்ன தான் வந்து நிற்கும், தோல்வியில் தான் வந்து நிற்கும். கடைசியில் அவங்க வருத்தத்தையும் வியாதியும் தான் சுமந்து கொண்டு நிற்கிறேன். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் செஞ்சேன், ஆனால் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தோமானால், அவருடைய பிரமாணங்கள் இப்படி நடந்தோமானால் நாம் நம்மை அதிகமாக நேசிக்கிறோம் அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறானோ அவன் உண்மையாகவே தன்னைத்தானே அதிகமாக நேசிக்கிறான்னு அர்த்தம். ஒருவன் இயேசுவை நேசிக்கிறவன் நன்றாய் வாழுவான், நல்லவனாக இருப்பான். அவன் தான் ஒரு மனுஷனாக என்ன செய்கிறான், வாழ முடியும். அப்போ ஏசப்பா அதை சொல்லி கொடுக்கிறார், நீ எல்லாரையும் நீ நேசிக்கணும், எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்யணும். இதே கலாத்தியர் 6வது வசனம், இந்த வசனத்துக்கு கீழவே நம்ம பார்க்கலாம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், முதலாவது நம்ம யாருக்கு நன்மை செய்யணுமா, யாவருக்கும் நன்மை செய்யணும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, உன்னை பகைக்கிறவர்கள், உனக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், நன்றி அறியாதவர்கள் எல்லாருக்கும் நீ என்ன செய்யணும், நீ நன்மை செய்யணும். உன்னை பகைக்கிறவர்களாக இருந்தால், உன்னை நிந்திக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உன்னை அவமானப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நீ என்ன செய், நன்மை செய். அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு என சொல்லி கொடுத்தார். 2வது விசேஷமாக ஸ்பெஷலாக ஒரு காரியத்தை அவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நீ விசுவாச குடும்பத்தாருக்கும் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அப்படின்னா சபையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அங்கே வருகிற பிள்ளைகளுக்கும் நீங்கள் உங்களால் இயன்ற நன்மைகளை நீங்கள் எந்நேரமும் செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த இடத்துல பவுல் அழகாய் கலாத்திய திருச்சபைக்கு தான் நான் சொல்லுகிறார், விசுவாச பிள்ளைகளுக்கு தான் இதை சொல்லி கொடுக்குறார் பாருங்கள். நன்மை செய்யணும், நான் எல்லாத்துக்கும் செய்யணும். அதுக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுறான்னு பார்த்தீங்கன்னா 6வது வசனம் 6:6 சொல்கிறேன், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கும் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும் என்று இங்கே அழகாய் பவுல் சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைய நாளில் அவர் நம்மளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நீ எல்லாருக்கும் நன்மை செய். 2வது விசுவாச பிள்ளைகளுக்கு நன்மை செய். 3வது ஊழியக்காரனுக்கு நன்மை செய். கர்த்தர் உனக்கு கொடுக்குற எல்லா நன்மைகளிலும் நீ பகிர்ந்து கொடுக்கிற மகனாய் நீ என்ன செய்யணும், இருக்கணும். அதை ஏசப்பா என்ன செய்ய கற்றுக் கொடுத்தார். அவர் வாழும்போது சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இங்கே
பவுல் கலாத்திய திருச்சபைக்கு அதை சொல்லுகிறார், கலாத்தியருக்கு அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகவே கூடாது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகவே கூடாது. நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நன்மையே செய்யணும், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நற்கிரியையே செய்யணும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீர் மாமிசத்துக்கென்று விதைக்காமல் நீ ஆவிக்கென்று விதைக்கும் போது, நீ ஆவிக்கென்று விதைக்கிறதுல நீ சோர்ந்து போகாமல் இருக்கும்போது, தளர்ந்து போகாமல் இருக்கும்போது தான் அவன் உனக்கு ஏற்ற காலத்தில் அவர் மிகுந்த அறுவடையை தருவார் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. மாமிசத்துக்கு என்று விதைக்கிறதுனா என்னன்னா, எதிர்பார்த்து நன்மையை செய்கிறது. நான் இவர்களுக்கு இதை இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு அவங்க எனக்கு இதை செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து செய்கிறோம். அது அநேக நேரத்தில் அது தோல்வியை கொண்டு வரும், அது ஏமாற்றத்தை கொண்டு வரும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மாமிச சிந்தை அழிவை கொண்டு வருமா, மாமிச சிந்தை மரணமாம், ஆனால் ஆவியின் சிந்தை அது நம்மளுக்கு நித்திய ஜீவனை அது கொண்டு வருமாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் பவுல் கலாத்தியருக்கு சொல்லிட்டு அவர் கொரிந்தியருக்கு சொல்லிட்டு வரும்போது அப்படி படிச்சுட்டு அது மாமிச சிந்தையை குறித்து நிறைய சொல்லிகிட்டே வந்தார். அப்போ தான் சொன்னார், மாமிசத்தில் நம்ம விதைக்கிறது, மாமிசத்தில் யோசிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு மரணத்தை அது கொண்டு வரும், ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்ம ஆவியானவரால் நாம் நடத்தப்படணும். கடந்த நாட்கள் அதான் சொன்னேன், உங்களை ஆவியானவர் நடத்த நீங்கள் என்னை விட்டு கொடுக்கணும், ஆவியானவர் உதவியோடு தான் ஒன்று செய்யணும். கர்த்தர் சொன்ன இவர் பவுல் அதுதான் அழகா சொன்ன, மெக்கதோனிய சபைக்கு கர்த்தர் விசேஷமான கிருபையை கொடுத்திருந்தாராம். அது என்ன கிருபை அப்படின்னா, ஊழியத்திற்காக உதாரத்துவமாய் கொடுக்கிற குணத்தை கிருபையை கொடுத்திருந்தார். அப்போ அது அவங்க அந்த சபை ஆவியானவரால் நடத்தப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் திருச்சபை, ஆதி திருச்சபை ஆவியானவரால் நடத்தப்படும் போது அந்த கிருபை அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கும் கர்த்தர் அந்த கிருபையை நம்மளுக்கு தந்து அவர் நடத்துவாராக. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படணும். நம்முடைய கரங்கள் நம்ம என்ன செய்ய, நன்மை செய்கிறதுல ஒருபோதும் சோர்ந்து போகவே கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் தேவனோடு கூட நடக்கும்போது, ஆவியானோட உதவியோடு கூட நடக்கும்போது அவனுக்கு வர வேண்டிய நன்மையை ஒருவரும் யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாய் அவனுக்கு வர வேண்டிய நன்மை வந்தே தீரும். அவனுக்கு வர வேண்டிய உரிமை யாருமே நடக்க முடியாது. ஒருவேளை அந்த உலகம் சொல்லலாம், நல்லது செய்கிறவனுக்கு காலமே இல்லை, நல்லவனுக்கு காலமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்பையா, ஆனால் நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சில மனிதர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அவங்க எப்படியெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததுனால அவங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நமக்கு தெரியும், மொர்தெகாயை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? மொர்தெகாயை பற்றி படிச்சிருக்கீங்களா? எங்கே இருக்கிறார் அவர்? மொர்தெகாய் எங்கே இருக்கிறார்? இப்படி தான் கொஸ்டின் கேட்டுருவாங்க வேதத்தில். மொர்தெகாய் எங்கே இருக்கிறார்? சூசான் அரண்மனையில் இருந்தார் மொர்தெகாய். எஸ்தர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நம்ம பார்த்தா தெரியும். எஸ்தர் புஸ்தகத்தில் அவர் வர்றார். யார்? எஸ்தருக்கு சகோதரன், எஸ்தரை வளர்த்தவன் பாருங்க. அப்போ அந்த மொர்தெகாய் சூசான் அரண்மனையில் அகாஸ்வேர் ராஜா ஆண்ட காலத்தில், அகாஸ்வேர் ராஜா ஆண்டுக்கிட்ட அந்த காலத்தில் அங்கே அவர் இருக்கிறார். மொர்தெகாய் ரொம்ப நல்லவனாம். அந்த எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசி அதிகாரம் எஸ்தரில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 10 அதிகாரம் தான் இருக்குது எஸ்தரில். 10வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம படித்து பார்த்தோன்னா, யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கு எல்லாம் நன்மை உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன் மொர்தெகாய். ஏன்னா அவன் எஸ்தரை சரியாக நடத்திட்டான். சூசான் அரண்மனைக்குள்ளே என்ன செஞ்சுட்டான்? நடத்திட்டான். 2வது அவனுக்குள்ளே பெரிய வைராக்கியம், தேவனுக்கு முன்பதாகவும் அவன் ரொம்ப பிரியமாக இருந்தான். வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. வைராக்கியம், என் தேவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன் என்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தான். பாருங்க, அரண்மனை வாசலில் நின்னவன் மொர்தெகாய். இங்கே வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் 3வது அதிகாரத்தில் 5வது வசனம், ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய் மொர்தெகாய் மேல், அவனை கொல்றது அவனுக்கு ஈஸியான வேலை தான். மொர்தெகாயை ஈஸியாக ஆமான் அழிச்சிடலாம்.
ஆனால் நான் அவனை அழிக்க மாட்டேன், அவன் குலத்தையே நான் அழித்து போட்டுருவேன்னு சொல்லிட்டான். அவன் இனத்தையே நான் என்ன செஞ்சிருவேன், அழிக்க போகிறேன். யூத ஜனங்களை எல்லாத்தையும் அழிக்கணும்னு திட்டம் வச்சான். இங்கே பாருங்கள், அரண்மனையில் மொர்தெகாய் ஒரு நன்மை செஞ்சுருந்தார். ஒரு நன்மை செஞ்சார். அகாசுவேரு ராஜாவுக்கு ஒரு தீமை வர இருந்துச்சு. ஒரு தீமை வர காத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே 6வது அதிகாரம் நினைக்கிறேன். 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவர் இதுக்கு முன்னாடி ராஜாவை அவர் காப்பாற்றி இருக்கிறான். ராஜாவுக்கு விரோதமாய் என்ன சொன்ன, அவனு மேலே கை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை தீர்த்து கட்டிடலான்னு பிளான் வச்சுருந்தாங்களேன்னு தெரியாது. அரண்மனை காவலாளி 2 பேர், பிக்தானும் தேரஸும் ராஜாவைய அகாஸ்வேர் மேல் கை போட இருந்த செய்தியை, அது எங்கே ரெக்கார்டாக இருக்குன்னா, அங்குள்ள நடபடி புஸ்தகத்தில் எழுதி வச்சுருந்துருக்குறாங்க. அங்கே அகாஸ்வேர் ராஜாவை மொர்தெகாய் காப்பாற்றி இருக்கிறார். அரண்மனையில் ஒரு நன்மை செய்கிறது, நன்மை செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும், வெகுமதி கிடைக்கும், பரிசு கிடைக்கும், அவங்களுக்கு உதவி கிடைக்கும், அவங்களுக்கு கனம் கிடைக்கும். ஆனால் மொர்தெகாய் பாருங்கள், ராஜாவை காப்பாற்றி இருக்கிறாரு, ஆனால் எந்த ஒரு பிரதிபலனையுமே அவன் எதிர்பார்க்கலை. பேசாமல் அந்த அரண்மனைக்குள்ளே தான் இருக்கிறான். அவனுக்கு அவன் பிரதிபலன் எதிர்பார்க்கல, யார்ட்டையும் போய் கேட்கல, ராஜாட்டை போய் கேட்கல. எஸ்தர் தானே உள்ளே இருக்கிறாங்க. எஸ்தர் தான் 2வது அதிகாரத்தில் ராணியாக உள்ளே வந்துட்டாங்க இல்லையா. ஆனால் எதுவுமே அவன் கேட்கவே இல்லை. எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, நான் தானே ராஜாவை காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல. பாருங்கள், பிரதிபலனை அவன் எதிர்பாராமல் அரண்மனையில் இருந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்கள், ராஜாவுக்கு தூக்கமே வரலையாம். தூக்கம் வராமல் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போந்தான் அவர் சொல்கிறாரு, தூக்கம் வராமல் பாருங்கள், அந்த 6வது அதிகாரம் 1வது வசனத்தில், அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் நன்மை செஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு வேண்டிய நன்மை லாக்காகி நிற்குன்னா, கர்த்தர் அவங்களுக்கு தூக்கத்தையே வரவிட மாட்டார். தூக்கத்தை வரவே விட மாட்டார். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும். தானியேல் சிங்க காப்பியில் போட்டுட்டு ராஜா தூங்கவே கிடையாது. ராஜா தூங்கலை. இங்கே பாருங்கள், மொர்தெகாய்க்கு நன்மையே செய்யலை. ஆனால் மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமன் பெரிய திட்டத்தை, அதுக்கு முன்ன அதிகாரத்தில் இங்கே படிச்சிங்கன்னா பெரிய தூக்கு மரத்தையே அவன் ரெடி பண்ணிட்டான். ஏன்னா அவனை வணங்கலை, அவனை கீழ்ப்படியலை, அதனால் அவன் குலத்தையே அவன் இனத்தையே அழிச்சிருன்னு சொல்லிட்டு பெரிய பிளான் பண்ணது மாத்திரம் கிடையாது, ஆமானையும் தூக்கில் போட்டுருன்னு சொல்லிட்டு அவன் மனைவியுடைய ஆலோசனைப்படி மரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஆனால் அன்று ராத்திரியில் தானே அவன் ரெடி பண்ணி வச்சுருந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் ரெடியாக இருக்கிற அன்று ராத்திரியில் தானே இங்கே ராஜாவுக்கு என்ன செய்யலை, தூக்கம் வரலை. அகாஸ்வேர் ராஜாவுக்கு தூக்கம் வரலை. அவர் போய் என்ன செய்கிறாரு, நடபடி புத்தகத்தை கொண்டு வான்னு சொல்கிறாரு. அங்கே தான் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. என்ன செய்யலை, மொர்தெகாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலை. ராஜாவோட உயிரை மொர்தெகாய் காப்பாற்றிருக்கிறாரு, நன்மை செஞ்சுருக்கிறாரு. ஏன் அவனுக்கு நன்மை செய்யலைன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே வாசப்படியில் யார் வந்திருக்கிறான், ஆமான் வந்து நிற்கிறார். யார், மொர்தெகாயா தீர்த்து கட்டிட வேண்டியதான், ராஜாட்ட போய் சொல்லிட வேண்டியதான் நிற்கிறாரு. ஆனால் அப்படியே எப்படி என்ன ஆகுது, தலைப்பு செய்து அப்படியே மாறி என்ன செய்து போகுது. ராஜா சொல்கிறாரு, ராஜாவுக்கு நன்மை செய்தவனுக்கு என்ன கணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆமான்னுட்டையே ராஜா கேட்குறா. பாருங்க, கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார். அப்படியே சூழ்நிலையை, தந்திரத்தை, சூழ்ச்சியை, சத்துரு நம்மளுக்கு விரோதமாக வைத்திருக்கிற எல்லா சூழ்ச்சியையும் அப்படியே தலைகீழ மாற்றி, தூக்கு மரத்தில் அவன் கையால் தூக்கில் போடலாம்னு நினச்சிட்டு வந்தார். இங்கே மாறி போச்சு. அவன் கையிலே ராஜ வஸ்திரத்தெலாம் கொண்டு வந்து யார் கொடுத்தனோ, மொர்தெகாய்க்கு கொடுத்தி, அவனை ராஜா ஏறி வர குதிரை மேலே ஏற்றி ராஜ வஸ்திரத்தை போட்டு, ராஜா வைக்கிற கிரீடத்தை போட்டு அப்படியே என்ன செய்யணும், உலா வரணும் எல்லாத்துக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி மாறி போச்சு. பிரதிபலன் எதிர்பார்த்து அவன் நன்மை செய்யலானா, ஏற்ற காலம் வந்தபோது மொர்தெகாய் என்ன செய்தான், அவனுக்கு வேண்டிய அறுவடையை அவன் சம்பாதித்து கொண்டான், ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நன்மை செய்கிறதுல மட்டும் நீங்கள் சோர்ந்து போகாமல், நீங்கள் களைத்து போகாமல், நீங்கள் தளர்ந்து போகாமல், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் திருச்சபைக்காகவும் நீங்கள் செய்கிற நன்மையில் நீங்கள் அப்படியே நிற்பீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார், ஏற்ற காலத்தில் உயர்த்தி வைப்பார். ஏற்ற காலத்தில் உயர்த்தி மொர்தெகாய் அதுக்கு பிறகு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகு தான் படிக்கிறோம். அதனால தான் கடைசி அதிகாரத்தில் அப்படி சொல்லுகிறது, மொர்தெகாய் தன் சகோதரருக்கு பிரியமானவனாக இருந்ததும் அன்றி தன் ஜனத்துக்கு நன்மை உண்டாக நாடி தான் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக்குறவனாக இருந்தானாம்.
அப்போ பாருங்களேன், அவன் தொடர்ந்து அவன் நல்லவனாகவே இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ மொர்தெகாய்க்குள்ளே இருந்த அந்த குணாதிசயம், மொர்தெகாய்க்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம், தேவனை தவிர நான் வேறு ஒருவனையும் வணங்க மாட்டேன். அவன் தேவனையும் அதிகமாக நேசித்தான், அவன் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அதிகமாக நேசிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளை யூத ஜனத்தையும் அதிகமாக நேசித்தான். யூத குலத்தை அழிக்க போகிறான்னு சொன்னா அவனுக்கு நிம்மதியே கிடையாது. அதற்காக தான் எஸ்தரும் மொர்தெகாயும் அந்த இடத்துல அவ்வளோ போராட்டம், ஜெபம், விண்ணப்பங்கள், ராஜாவுக்கு முன்னாடி உயிரையும் பணைய வச்சு நின்றாங்க. பாருங்க, கர்த்தர் அப்படி அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பை அவர் வைத்திருந்தார். நன்மை செய்கிறதுல அவங்க சோர்ந்து போகலை. பாருங்க, கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். எப்போதும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி நின்று அவனை, என் தேவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று நின்று அவனை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி வைத்தார். உங்களுக்கும் ஒரு காலம் உண்டு. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவன். அதனால சோர்ந்து போகக்கூடாது. நான் இவ்வளவு செஞ்சனே, நான் அவ்வளவு செஞ்சனே அப்படி சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் நம்முடைய கரத்தை கர்த்தர் பலமுள்ளதாய் மாற்றுவாராக. அது மாத்திரமல்ல, நீங்கள் யோய்தா அப்படிங்கிற ஒரு நபரை வேதத்தில் நான் உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 நாளாகமம் 24வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்தா நமக்கு தெரியும். 2 நாளாகமம் 24, 15, 16. 2 நாளாகமம். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணமடைகிற போது 130 வயதாயிருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அப்போ யோய்தா நல்லவனாய் இருந்ததுனாலையும், நன்மை செய்கிறவனாய் அவன் இருந்ததுனாலையும் கர்த்தர் அவனுக்கு பூரண தீர்க்காயுசை கொடுத்தது மாத்திரமல்ல, ராஜாக்களை அடக்கம் பண்ணின அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ராஜாக்களின் மேன்மையை அந்த யோய்தா பெற்றுக்கொண்டான். மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம வாழுகிறது முக்கியம் கிடையாது, நம்ம எங்கே கடைசி நாட்களில் போய் இருக்க போகிறோம் என்று முக்கியம். நான் சொல்லிட்டேன் எங்கள் பாஸ்டர்கிட்ட, இதை தான் செய்யணும், இதை தான் வைக்கணும். ஏன்னா நான் அது ரொம்ப நேசிக்கிறேன். நான் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எனக்கு, நான் எப்படி வாழ்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய இறுதி நாட்களை நான் ரொம்ப என்ன செய்கிறேன், விரும்பி கேட்டுட்ருக்கேன். எப்போ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேணும், இந்த கணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். சும்மா ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மறிச்சோம், எங்கேயே தூக்கி அடக்கம் பண்ணினாங்க அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். கர்த்தர் ஆராய்ச்சி பிள்ளைங்களாம் நான் பாருங்கள், ஆள் இல்லாமல் அடக்கம் செய்யப்படுகிறதெல்லாம் பார்க்குறேன். சும்மா எங்கேயோ குழி தோண்டி விதைச்சிட்டு போகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமல் விசேஷமானவர்கள். பாருங்கள், இங்கே யோய்தாவே தாவீது நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார். நம்முடைய விசேஷமாய் கர்த்தர் பார்க்குறார். ஒரு ராஜ மேன்மையை அந்த யோய்தாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். பூரண தீர்க்காயுசு மாத்திரமல்ல, அவன் தேவனுக்காகவும் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேல் ஜனத்துக்காகவும் தேவ ஜனத்துக்காகவும் அவன் நன்மை செய்தபடியினால அவனை ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிற ராஜ மேன்மை, அந்த கணத்தை அந்த யோய்தா பெற்றுக்கொண்டான். நான் பார்த்தேன், இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய கணம் வந்தது, அந்த யோய்தா யார் என்று பார்த்தபோது ஒரு 4 காரியங்களை மாத்திரம் நான் இந்த பகுதியில் இருந்து நான் எடுத்தேன். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, அவன் ஊழியம் செய்கிறவனாய் இருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் ஊழியம் செய்தான். எப்படிப்பட்டதான் அவன் ஊழியத்தை செய்தான் என்று பார்த்தா, அவன் என்ன செய்கிறானா பாருங்க, அவன் என்ன ஊழியத்தை செய்கிறான் பாருங்க. 2 நாளாகமம் 23:6 சொல்லுது. அவன் என்ன செய்கிறான், அதில் அப்படியே படிச்சுட்டே வந்தால் அவன் என்ன செய்கிறான்னா, ஊழியக்காரன் ஆசாரியனும் லேவியனும் எதை செய்யணும், விசுவாச பிள்ளைகளாகிய நாம கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதை அவன் அங்கே வேறு பிரித்து காட்டுகிறவனாக இருந்தான். விசுவாச பிள்ளை ஆலயத்துக்கு வெளியே என்ன செய்யணும், தீட்டுள்ளவன் யாவனும் ஆலயத்துக்குள்ளே வராதபடிக்கு அவர்கள் ஆலயத்தின் வாசலை காவல் காக்கிறவர்களாக நிற்கணும். ஆசாரியனும் லேவியனும் கர்த்தருடைய பலிபீடத்தில் தேவனுக்குரிய ஊழியத்தை அவர்கள் செய்யணும் என்கிறதை, தேவனுக்குள்ள ஆலயத்துக்குள்ள எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் அவன் ரொம்ப தீவிரம் காட்டினதே பார்க்க முடியும். இந்த இதில் படித்து முடித்தான். அவன் அழகாக இதை என்ன செய்கிறான், கொண்டு வரான். தீட்டுள்ளவன் எவனும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு அதன் வாசல்களுக்கு காவல்காரரை நிறுத்தினான். பாருங்க, 23:19 அதை சொல்லுகிற பார்க்குறேன். இன்னும் அநேக வசனங்கள் நீங்கள் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அப்படிப்பட்டதான காரியத்தை அவன் செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆலயத்துக்குள்ள சில காரியங்களை
அவன் ஒழுங்குபடுத்துகிறான். பலிபிடத்தை காத்து கொள்ளுகிற காரியங்கள், ஆலயத்தின் வாசலை காத்து கொள்ளுகிற காரியங்கள், சர்ச்சுக்குள்ள வர்ற ஜனங்கள், சபைக்குள்ள வர்ற ஜனங்கள், தேவனுக்கு முன்பதாக பலி செலுத்துகிற ஜனங்கள் எப்படி நடக்கணும், அவங்களுடைய வேலை என்ன என்பதை அவன் அழகாய் அவன் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியமாக அவன் என்ன சொல்லுகிறானாம், தாவீது ராஜாவுக்கு தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறி தீரணும் என்கிறதுல அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதே பார்க்கிறோம். அதே அதிகாரம் 2 நாளாகவும் 23 வசனத்தில் அதன் கடைசி பகுதியை நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும். அங்கே என்ன சொல்லுகிறான்னா, யோய்தா அந்த சபையார் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தின் ராஜாக்களோட உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா என்ன சொல்றான் பாருங்க, யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரனை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். இங்கே யார் ராஜாவாக வேண்டும்னா, தாவீதின் குமாரன் ஆகிய யோவாஸ் ராஜாவாக வேண்டும் என்பதில் அவன் என்ன செய்கிறான், தீவிரமாக இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் அதை சொல்லி இருந்தார், தேவன் அதை சொல்லி இருந்தார். தாவீது ராஜாவுடைய குமாரன் ஆகிய யோவாஸ் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி இருந்தான். அதனால யோய்தா அந்த காரியத்தையும் அவன் ஒழுங்குபடுத்துகிறதை பார்க்க முடிகிற பாருங்க. அப்போ அவன் எப்படிப்பட்டதான நன்மை செய்கிறான், நல்லவனாக தானே இருக்கிறான். யோய்தான்ல காரியத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுல அவன் உண்மையாக இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு காரியம், அது மாத்திரமல்ல, அவன் அடுத்தது என்ன செய்கிறான் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் அந்த நான் 23, 24 அதிகாரத்துக்குள்ளே தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான், ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இங்கே யோவாஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. 2 நாளாகும் 24:4 4வது வசனத்தில் யோவாஸ் ராஜாவுக்கு ஒரு விருப்பம் வருகிறது. என்ன விருப்பம்? ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்கு வருகிறது. தேவ ஆலயத்தை எப்படியாவது புதுப்பிக்க வேண்டும் என்கிற விருப்பம் யோவாஸ் ராஜாக்குள்ளே வந்த உடனேயே அதை கேள்விப்பட்ட யோய்தா அப்படியே இருந்துடல. அதை கேள்விப்பட்ட யோய்தா அப்படியே இருந்துடல. உடனே அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், 5வது வசனத்தில் இஸ்ரவேலர் எங்கும் பணம் சேகரிங்கள் என்று சொல்லுகிறான். உடனே அவன் என்ன செய்யுங்க, ஆலயத்தை புதுப்பிக்கிற காரியத்தில், ஆலயத்துக்குரிய காரியத்தை செய்கிறதுக்காக என்ன செய்யணும், பணம் சேகரிக்கணும். அதை எப்படியெல்லாம் நம்ம சேகரிக்கலாம் என்கிற திட்டத்தையும் அவன் கொடுக்கிறான். மோசேயின் பிரமாணத்தின்படி 1/3 பங்கு எங்கே வந்து சேரணும், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து சேர்ந்துடணும். அதெல்லாம் காணிக்கப்பட்டிக்குள்ளே வந்துடணும். நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுவதும் படிச்சிங்கன்னா தெரியும். அதை வச்சு தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை அவன் சரி பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்குள்ளே இடையில பிரச்சனைலாம் வருது, அதெல்லாம் சரி பண்ணி அவன் அழகாக என்ன செய்கிறான், ஆலயத்தின் வேலைகளை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். தாமதம் இல்லாமல் ஆலயத்தின் வேலையை செய்ய யோய்தாவை கர்த்தர் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்போ தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அவன் உண்மையாக இருந்தான். அது மாத்திரமல்ல 13வது வசனம் 2 நாளாகும் 24:13 வசனத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவ ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு திரும்பவும் கொண்டு வந்து பலப்படுத்தினான். எப்படி சாலமோன் ராஜா காலத்தில் தேவ ஆலயம் எப்படி மகிமை உள்ளதாக இருந்ததோ அதே மகிமைக்கு அவன் திரும்பவும் ஆலயத்தை அவன் கொண்டு வந்தான். முந்தின சீருக்கு கொண்டு வந்து அந்த ஆலயத்தை என்ன செய்யணும், அவன் பலப்படுத்துகிறதை பார்க்க முடியும். யோய்தா உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஆலய நித்தம் என்ன செஞ்சாங்களாம், சர்வாங்க தகன பலியை ஜனங்கள் செலுத்தி வந்தாங்களாம். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆலயத்தில் ஆராதனை தடையில்லாமல் நித்தம் நடந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் நிமித்தமாய் என் நிமித்தமாய் ஆலயத்தின் வாசல்கள் பூட்டப்படக்கூடாது. ஆமென். திறந்துருக்கணும், வந்து ஜெபிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், ஆலயத்துக்குள்ளே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆலயத்துக்கு போகிறனாலே பாஸ்டர் தான் பார்க்க போகிறேன், சிஸ்டர் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. முதலாவது எண்ணம், நான் கர்த்தரை பார்க்க போகிறேங்கிற எண்ணம் தான் என்ன செய்யணும், வரணும். எங்கள்கிட்ட வந்து 1 மணி நேரம் பேசுகிறத காட்டிலும் தெய்வ சமூகத்துலேருந்து ஒரு நிமிஷம் பேசுகிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேனா இல்லையா? அதுதான் ஆசீர்வாதம் நிழல் வச்சுக்கணும். மனுஷனோட நம்ம பேசி நம்ம கதையை சொல்லி நம்ம எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் தேவனோடு செலவிடுற எல்லா நேரமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. இங்கே யோய்தா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தேவ ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. நாமளும் இப்படிப்பட்டதான சாட்சிக்குள்ளே வரணும். அதனால தான் யோய்தாவை ராஜாக்களை அடக்கம் பண்ணின அந்த இடத்துல தானே அவன்களை அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அந்த மேன்மையை அவனுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை
கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் கலாத்தியர் திருச்சபைக்கு பவுல் இதை தான் அழகாய் அவன் சொல்லி கொடுக்கிறான். ஏன்னா பவுல் சாதாரணமான ஆள் அல்ல. அவன் நியாயப்பிரமாணங்களில் தேறினவன். அவன் பழைய பாட்டு காலத்தில் இருக்கிற எல்லா என்ன செய்யணும் அதிகாரங்களும் அவனுக்கு தெரியும், பிரமாணங்கள் தெரியும், அவனுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியும். அதில் தேறினவன் தான் இங்கே கலாத்தி சபைக்கு அவன் சொல்லி கொடுக்கிறான். அங்கே சொல்லி நீங்கள் நன்மை செய்கிறத என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. நீங்கள் நன்மை செய்கிறதுல தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா ஏற்ற காலத்தில் என்ன செய்ய முடியாது, நீங்கள் அறுவடையை பார்க்க முடியாது. அதனால் உங்கள் கரங்களை தளர்ந்து போக வேண்டாம். ஏற்ற காலத்தில் நிச்சயமாக நீங்கள் அறுக்கணும்னா உங்கள் கரம் தளர்ந்து போகக்கூடாது என்பதை அவன் சொல்லுகிறான். சரி, ஏற்ற காலத்தில் அப்படி என்ன நன்மையை கர்த்தர் நம்மளுக்கு தருவாருங்கிறதுல ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களை முடிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். யோதாக்குள்ளே இருந்த அந்த எண்ணம், மொர்தகாய்க்குள்ளே இருந்த அந்த எண்ணம் இன்றைக்கு நம்மளுக்குள்ளேயும் கர்த்தர் தருவாராக. நம்மளும் ஆலயத்துக்குரிய காரியங்களில் தேவ பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஆலயத்தின் பலிபீடத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஏற்ற காலத்தில் அவர் அறுக்க செய்வார். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், ஏற்ற காலத்தில் நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் அவர் உங்களுக்காக திறக்க வேண்டிய வாசல்களை திறந்து கொடுப்பார். உங்களுக்காக திறக்க வேண்டிய வாசலை அவர் திறந்து கொடுப்பார். திறந்து உங்களை பொருளாதாரத்தில் கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிக்கலாமா? உபாகமம் 28:12. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், உன் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். உன் கரம் ஏந்தின கரமா இருக்காது, உன் கரம் ஏந்தின கரமா இருக்காது. உனக்காக திறக்க வேண்டிய பொக்கிஷத்தை அவர் திறந்து கொடுப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்ற காலத்தில் அந்த வேளையில் நீங்கள் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரமாணங்களின்படி சரியாய் நாம் இருந்தோமானால், நம்முடைய கரங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தோமானால் நிச்சயமாய் நமக்கானதை கர்த்தர் திறந்து கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய கரம் ஏந்துகிற கரமாக இருக்காது, நம்முடைய கரம் கொடுக்கிற கரமாக இருக்கும். ஆமென். நம்முடைய கரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் தளர விடவே மாட்டார். இன்னும் பலப்படுத்துவார். இன்னும் உங்கள் கரத்தை என்ன செய்வார், பலப்படுத்தும்படியாய், நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அவர் உங்களே ஆசீர்வதிப்பாராம். பாருங்கள், எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்க. அதனால் சின்ன 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 நான் இவ்வளோ நன்மை செஞ்சுட்டேன், இவ்வளோ செஞ்சுட்டேன், இவ்வளோ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வச்சுருக்கிறாரோ. ஏசப்பா இருக்கும்போதே சொன்னார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் கொடுத்த ஒரு கலசம் தண்ணி கூட நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதை அப்படியே அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ அவர் உண்மை உள்ளவர். மனுஷன் மாறிடுவான், ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அப்போ உங்களுக்காக திறக்க வேண்டியதை அவர் நிச்சயமாய் திறப்பார். அதனால் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. இரண்டாவது காரியம் உபாகமம் 11:14. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன், எதுவுமே எனக்குன்னு என்ன செய்யலை, சேர்க்கலை. இதுவரைக்கும் சேர்க்கலை. இப்போ தான் அங்கே சேர்க்க போகிறார். நீங்கள் சேர்க்கும்படிக்கு இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன், நன்மை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுத்து. நம்ம இடத்துக்கு ஊழியக்காரங்க ஒரு 15 பேர் ஊழியம் செய்யும்படி வந்தாங்க. மதுரையிலேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மதுரையிலேருந்து வர்றாங்க, பக்கம் போல் வந்து ஊழியம் செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு தான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் வரும்போது அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாருமே வேறு வேறு பகுதியில் உள்ளவங்க. நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் ஒரு சிலர் மதுரை,
தேனி அந்த பக்கத்தில் இருந்து அவங்கள குரூப்பாக சேர்ந்து அவங்க மதுரையில் ஒரு இடத்துல கேதர் ஆகி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அதில் வந்தார். நான் ஏதாவது சொன்னாங்க, பெரிய பெரிய அதிகாரிங்களாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இங்கே வேலை செய்கிறவங்க. சரி, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, காசு பணம் நிறையா இருக்குது போல், பரவாயில்ல, கிராமத்தில் வந்து ஊழியம் செஞ்சு தராங்களேன்னு நினச்சோம். ஏன்னா அவங்க அப்போ தான் சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் உங்களுக்கு வந்து ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையில் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க. அதில் ஒருத்தர் கொத்தனார். அவர் சொன்னார், 3 பெண் பிள்ளைங்க அவங்க இருக்கிறாங்க, நாகர்கோவில் பக்கத்தில் 3 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. கொத்தனார் வேலைக்கு தான் போகிறாரு, அவர் ஊழியத்துக்காக வந்தார். அங்கேருந்து வந்தா சொன்னேன், எப்படி நீங்கள் என்ன இன்றைக்கி ஊழியத்துக்கு போனால், இன்றைக்கி போனால் எனக்கு 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும் சிஸ்டர், ஆனால் அது வேண்டாம், நான் என் கர்த்தருக்காக நான் விதைக்கிறது ஒரு நாள் என்ன செய்யாது, வீணாக போகாது. கர்த்தர் என் பிள்ளைகளுக்கானதை அவர் சேர்த்து வைப்பார். ஹல்லேலூயா, அவர் சேர்த்து வைப்பார். பாருங்கள், இது வரைக்கும் நான் எனக்குன்னு எதையும் நான் சேர்த்தே வைக்கலை, எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், இதுக்காக, ஊழியத்துக்காக, ஊழியக்காரங்களுக்காக, சபைக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, என்னிடம் இல்லைன்னு கேட்டேன் எல்லாருக்கும் நான் நன்மை செஞ்சிட்டேன். இது வரைக்கும் நான் உண்மையே செய்யலை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன், தேசத்தில் உன் மேலே என்ன செய்வேன், முன்மாறி பின்மாறி என்ன செய்வேன், பேய பண்ணுவேன். அப்போது நீ சேர்ப்ப, உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் நினச்சிட்டு இது வரைக்கும் நான் எதுவுமே மிச்சம் பிடிக்கல, இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்ல வர்ற நாட்களில் நீங்கள் என்ன செய்வோம், உங்கள் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிற நன்மையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்கிறது என்ன சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால் எனக்கு உனக்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக, எனக்காகவோ நான் எதையும் சேர்த்து வைக்கலன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களை அவர் விட்டு விடவே மாட்டார். ஏற்ற காலத்தில் அவர் நம்மளுக்கு வேண்டிய முன்மாரியை பின்மாரியை கொடுத்து அவர் உங்களை மீதம் எடுக்க செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். 3வது ஒரு காரியம் அவர் என்ன செய்கிறாராம், ஏசாயா 60:22 3வது ஒரு காரியம், கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மளுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இதை எப்போ செய்வாராம், ஏற்ற காலத்தில் நான் உனக்கு தீவிரமாக செய்வேன். ஏன்னா இது வரைக்கும் நீ எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்ட, ஆனால் இப்போ நீ தனிச்சு நிற்கிற, எல்லாரும் ஒன்றை என்ன செஞ்சுறாங்க, ஒடுக்குறாங்க, நீ நெகிழப்பட்டவனா, கைவிடப்பட்டவனா நீ நிற்கிற. ஆனால் ஒன்று அப்படி இல்லை, நான் உன்னை பெல்லமுள்ளவனாய் உன்னை மாற்றுவேன், அதை நான் தீவிரமாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தீவிரமாய் செய்வார். யோசேப்பு தன் தகப்பன் வீட்டிலேயும் அவன் உண்மையாக, தகப்பனுக்கு அவன் உண்மையாக இருந்தான், தன் சகோதரன் நடுவில் அவன் உண்மையாக உள்ளவனாக இருந்தான். ஆனால் பாருங்க, அவன் வந்து சகோதரனுக்கெல்லாம் அவன் தீமை செய்யலை, நன்மை தான் செஞ்சான். ஆனால் அவன் எங்கே போனான், எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட போது கூட இப்போ போத்திபார் முன்பதாகவும் அவன் நன்மை செய்கிறவனாக தான் இருந்தான், நல்லவனாக தான் வாழ்ந்தான். தேவனுக்கு முன்பதாகவும் அவன் நன்மை செய்கிறவனாகவும் நல்லவனாகவும் வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனை அந்த அடிமையாய் போகப்பட்ட, அந்த தனித்து விடப்பட்ட அந்த இடத்துலையும் கர்த்தர் அவனை பெல்லமுள்ள ஜாதியாய் அவனை நிறுத்தினார். ஹல்லேலூயா. அவனை பல ஜாதிகளுக்கு அவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்ததை பார்க்க முடியும். தனியாக அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், அவன் சிறியவன், அவன் சின்னவன், அவனுக்காக யாருமே இல்லை, அவன் வார்த்தையை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவன் சொல்லுகிற நியாயத்தை கேட்கறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அவன் தெரியும், போத்திபாரின் மனைவி என்ன வரத்துக்கு வந்து அவனை பிடிச்சி திரைச்சாலப்படும் போதும் யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமா, மறு வார்த்தை பேசவே கிடையாது. ஏன்னா அவன் அங்கே தனித்து விடப்பட்டிருந்தான், அவன் சின்னவன், அவன் வார்த்தையை கேட்கறதுக்கு அங்கே யாருமே தயாராக இல்லை. அதனால தான் அவன் சிறைச்சாலையில் அடிமையாக அங்கே என்ன கைதியாய் அவன் கொண்டு போகப்பட்டான், சிறைச்சாலைக்கு போனான். ஆனால் கர்த்தர் அவனை விடலை. கர்த்தன் ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற காலத்தில் அங்கேயும் போத்திபாருக்கு தூக்கத்தை வரவிடாமல் கனவு கொடுத்துட்டார். தூக்கத்தை விட முடியாது தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கான நன்மையை யாரும் அடைச்சி வைக்க முடியவே முடியாது. தூக்கம் வரவே விட மாட்டார், அதிகாரிகளை தூங்கவே விட மாட்டார். நம்மளுக்கு நன்மையை அவன் செய்யலைன்னா கர்த்தர் நித்திரையை குலைச்சி போட்டுருவார். ஏன்னா நீங்கள் அழுதுகிட்டு இருக்கியே, கர்த்தருடைய பிள்ளை துக்கமாக இருக்கிறத அவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். பாருங்கள், போத்திபாருக்கு கனவு கொடுத்து அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்லி கடைசியில் பார்த்திங்கன்னா சிறைச்சாலைக்குள்ளே இருந்த யோசேப்பு வந்து தான் அர்த்தம் சொல்லி கடைசியில் வரவிருக்கிற பஞ்சத்தை என்ன போக்குறதுக்கு யோசேப்பையே கர்த்தர் ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்த ஒரு ஞானமுள்ள இருதயம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால நம்ம சின்னவன், நம்ம சொல்ல யாருமே கேட்க மாட்டாங்க. நம்மளுக்குலாம் இந்த ஊரில், இந்த இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்காக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை அப்படின்னா நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் உங்களை பலத்த ஜாதியாய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை அவர் தாமதிப்பதில்லை, அவர் எல்லாத்தையும் தீவிரமாய் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவரதுனால கலாத்தியர் 6:8 நன்மை செய்கிறதுல நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது. எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும். அதுலேயும் விசேஷமாக யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு, திருச்சபை பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு நன்மை செய்கிறதுல நம்முடைய கரங்கள் ஒரு நாளும் தளர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் பலியிட்டு, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் அப்பா நீர் கற்றுக் கொடுத்த அப்பா தகப்பனை உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய அப்பா எங்களுக்கு வேண்டிய கிருபையை இந்த நாளில் நீர் தருவீராக.